மகளிர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 2500 ரூபா மாதம் கொடுக்க போறோம்னு இருக்காரு. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டுட்டு வரோம்னு திரும்பி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வந்துவிட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது நடக்கும்? எத்தனை தொகுதிகள் கேட்க இருக்கிறீங்க? ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. இன்று அழைக்கலாம், நாளை அழைக்கலாம், நாளை மறுநாள் அழைக்கலாம். அது திமுக கழகத்தின் தலைமையிலே இருந்து எப்பொழுது தகவல் சொல்கிறார்களோ அப்பொழுது எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு அறிவாலயம் சென்று 2வது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள். எத்தனை தொகுதிகள் என்பதையோ என்னென்ன தொகுதிகள் என்பதையோ பரிமாறுகிற இடம் செய்தியாளர்களுடைய முன்னிலையில் அல்ல, அது அங்கே அவர்களிடத்திலே தெரிவிக்க வேண்டியது. ஆகவே அதை குறித்து நான் எதுவும் சொல்வதற்கில்லை. நேற்று தாவேகா சர்வதேச மகளிர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 2500 ரூபா மாதம் கொடுக்க போறோம்னு இருக்காரு. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டுட்டு வரோம்னு திரும்பி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வந்துவிட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி முகட்டிலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார். அது அவர் கட்சிக்குள்ள உரிமை. அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதை பற்றி நான் எந்த விதமான கருத்தையும் கமெண்ட்டும் சொல்ல விரும்பவில்லை. அறிக்கை சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. சிறப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்ற தேர்தல் அறிக்கைகளில் இல்லாத 1-2 செய்திகளும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.